மகளிர் உரிமைத் தொகை 5000 ரூபாய் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 1,31,00,000 பெண்களுக்கு வழங்க ஆணை பிறப்பித்து இன்றைக்கு அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டிருக்கிறது. இது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது, ஒரு இன்ப அதிர்ச்சியை தருகிறது. தேர்தலை ஒட்டி இந்த உரிமைத் தொகையை வழங்க விடாமல் தடுக்க வேண்டும் என்று சிலர் நீதிமன்றத்தை அணுகியிருக்கிற சூழலில் அதற்கு எந்த தடையும் நேர்ந்துவிடக்கூடாது, மகளிருக்கு இந்த உதவித்தொகை உரிமைத் தொகை போய் சேர வேண்டும் என்கிற அடிப்படையில் 3 மாதங்களுக்கு தலா 1,000 என்றும் கோடை சிறப்பு தொகையாக ரூபாய் 2,000 எனவும் ஆக மொத்தம் 5,000 ரூபாய் இன்றைக்கு மகளிரின் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டிருப்பது அனைத்து தரப்பினராலும் வெகுவாக வரவேற்கப்படுகிறது, பாராட்டப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மனமுவந்து வரவேற்று மாண்புமிகு முதல்வர் அவர்களை பாராட்டுகிறோம். இது வெறும் வாக்கு வங்கி அரசியலுக்கான நடவடிக்கை என்று எதிர்க்கட்சி தரப்பினர் விமர்சிக்கிறார்கள். இப்படி ஒரு முடிவை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எடுப்பார், ராஜதந்திரமாக இதை கையாளுவார் என்று அவர்கள் எதிர்பார்த்திருக்க வாய்ப்பில்லை. ஆகவே அந்த அதிர்ச்சி அவர்களை இப்படி பிதற்ற வைக்கிறது. மகளிரின் வாக்கு வங்கிக்காக என்று இல்லாமல் மகளிரை வலிமைப்படுத்துவது என்கிற தொலைநோக்கு பார்வை இந்த சமூக நீதி அரசுக்கு உள்ளது என்பதைத்தான் இந்த அறிவிப்பு நமக்கு உணர்த்துகிறது. இந்த அறிவிப்பிலே அதுவும் குறிப்பிடத்தக்க ஒரு சிறப்பான கூறாகும். இதுவரையில் மாதம் 1000 ரூபாய் என்று உரிமைத் தொகை வழங்கப்பட்டு வந்தது. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும் சூழலில் திராவிடியன் மாடல் என்கிற இந்த திராவிட முன்மாதிரி அரசு தொடரும் நிலையில் மகளிருக்கு மாதந்தோறும் அந்த 1000 ரூபாய் என்பது 2,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டு வழங்கப்படும் என்பதையும் அறிவித்திருக்கிறார். இது மகளிர் சமூகத்தினரிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியில் இதை வரவேற்று பாராட்டுகின்றனர். பிற மாநிலங்களுக்கு இது ஒரு முன்னோடி திட்டமாகவும் அமையும்.